ஜனநாயகம் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த தேசம் தோல்வி அடைந்திருக்கு. 1,21,000 குடும்பத்திற்கு 1,21,000 கோடியை கொடுத்துருக்காங்க. இது யாருடைய பணம்? யாருடைய பணம்? மக்களுடைய பணத்தை எடுத்து மக்கள் கொடுத்துருக்காங்க. எந்த மக்களுடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய பணம். நாங்க ஜிஎஸ்டியா கொடுக்குற பணம். அது பீகார்ல போய் கொடுக்குறீங்க. இது நியாயமா? இது பணமும் காரணம், தேர்தல் ஆணையமும் காரணம், இந்த எஸ்ஐஆர் என்பதும் காரணம். மெயின் காரணம் எஸ்ஐஆர். ஒரு கால் சந்திரபாபு நாயுடு இருக்காரு அந்த சேர்ல, இன்னொரு கால் நிதிஷ்குமார் இருக்கு. இந்த 2 கால்களும் இல்லைன்னா அந்த சேர் நாற்காலி கீழே விழுந்து போயிடும். அதனால எத்தனை லட்சம் கோடி கேட்டாலும் கொடுக்குறாங்க. யாருடைய பணம்? அவருக்கு என்ன பேசணும்னு தெரியாம டாடின்றாருங்க. நான் எங்க அப்பாவை தானே டாடி என்னுவேன். எங்க அப்பா விட்டு இன்னொருத்தர் போய் டாடி என்னோட அவர் இன்னொருத்தர் போய் டாடி என்றாருன்னா அவர் என்ன பக்குவம் இருக்கு? அவருக்கு டாடியும் தெரியல, மம்மியும் தெரியல. அட்லீஸ்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐஆர் சரியாக நடக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, அவதிப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லல் பட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எஸ்ஐஆர் நியாயமானது என்று சொல்லுகிறார் என்றால், அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு மக்களுக்காக போராடுகிறார்கள் எல்லா கட்சியும் நாங்கள் வரவேற்கிறோம். தோல்வி இல்லைங்க. நாங்கள் எங்கே தோல்வி அடைஞ்சோம்? ஜனநாயகம் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த தேசம் தோல்வி அடைந்திருக்கு. காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு ஒருபோதும் தோல்வி கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கம் மக்களுக்கான இயக்கம். 140 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு 3/4 நூற்றாண்டு 1 நூற்றாண்டு இல்லை, 140 ஆண்டுகள் இந்திய தேச மக்களுக்காக குரலாகவும் முகமாகவும் இருக்கின்ற இந்திய காங்கிரசுடைய பேரியக்கம் இன்னும் வலிமை பெற்றிருக்கிறது. தேர்தலில் எங்களுடைய கட்சி என்பது 1885ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட போது அதிகாரத்தை நுகர வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் கிடையாது. மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வர வேண்டும், பசி பட்டினியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் வேளாண்மை துறையில் புகழ்பெற்ற சுவாமிநாதன் அவர்கள் நியமித்து பசுமை புரட்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம். எல்லோருக்கும் பால் கிடைக்க வேண்டும், வெண்மை புரட்சியை கொண்டு வந்தது. கிராமங்களில் உள்ளவர் எல்லோருக்கும் அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும், பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகாவை கொண்டு வந்தது. ஆகவே ரைட் டு ஃபுட், உணவு பாதுகாப்பு திட்டம், உரிமை திட்டம், ரைட் டு எஜுகேஷன், எல்லோருக்கும் கல்வி, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எல்லோருக்கும் தகவல் பரிமாற்றம் கொண்டு வந்து காங்கிரஸ் பேரியக்கம். எதுக்காக கொண்டு வந்தது? இந்த தேச மக்களை மகிழ்ச்சியோடும், இந்த மக்கள் எல்லா உரிமையோடும் இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்றுதான் வாக்குரிமையை பெற்று தந்தது. முன்னாடி காலத்தில் எல்லோருக்கும் வாக்கு கிடையாது. பட்டாதாரிகள், படித்த பட்டாதாரிகளும் நில உடைமை பட்டாதாரிகளும் தான் வாக்கு. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் தான் அரசியல் அமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய தலைமையில் எழுத வைத்து எல்லோருக்கும் வாக்குரிமை என்ற அந்த வாக்கு அதிகாரத்தை பெற்று தந்தது காங்கிரஸ் பேரியக்கம். ஆனால் இன்னைக்கு வாக்கு அதிகாரம் எங்கே இருக்குது? வாக்குரிமை எங்கே இருக்குது? யார் வாக்குகளை வைத்து கொள்ள வேண்டும், யார் வாக்குகளை அகற்ற வேண்டும் அகற்றுறாங்க. இதுதான் ஜனநாயகமா? அதனால தான் சொல்கிறேன், ஜனநாயகம் தோல்வி அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் தோல்வி கிடையாது, இந்த நாடு தோல்வி அடைகிறது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையெல்லாம் முறியடிக்கிற வல்லமையும் எல்லா ஆற்றலும் உள்ள முதலமைச்சர் இங்கே அண்ணன் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய தலைவர், இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாக இருக்கிற ராகுல் காந்தி இருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார், கிரீஷ் சோடங்கர் இருக்கிறார். நானும் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறேன். இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இல்லை, பீகாரில் என்றது ஒரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய், 1,21,000 குடும்பத்திற்கு 1,21,000 கோடியை கொடுத்துருக்காங்க. இது யாருடைய பணம்? யாருடைய பணம்? மக்களுடைய பணத்தை எடுத்து மக்கள் கொடுத்துருக்காங்க. எந்த மக்களுடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய பணம். நாங்கள் ஜிஎஸ்டியா கொடுக்குற பணம். அது பீகாரில் போய் கொடுக்குறீங்க. இது நியாயமா? இது வரி செலுத்துறதுல 2வது பெரிய மாநிலம். எலக்ட்ரானிக் பொருட்கள்ல ஏற்றுமதியில முதல் மாநிலம் தமிழ்நாடு. நாங்க தான் நிறைய வரி செலுத்துறோம். எங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி வரி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி. ஆனா இந்த பணம் யாருக்கு கொடுக்குறீங்க? எங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசத்திற்கும், ஹரியானாவுக்கும், ராஜஸ்தானுக்கும், பீகார் தேர்தலுக்கும் பயன்படுத்துகிற எந்த நியாயம்? இது இதை தான் கேட்கிறோம். ஜனநாயகம் தோல்வி அடைந்தது. இல்லைங்க, இன்னைக்கு பீகார் மக்கள் பாவர்ட்டி லைன், அண்டர் பாவர்ட்டி லைன் 30 விழுக்காடுக்கு மேலே இருக்காங்க. புலம்பெயர்ந்த தொழில 13 கோடி மக்கள் பீகாரை விட்டு வெளியில் தமிழ்நாடு முதற்கொண்டு தென்னிந்தியாவில் வேலை பார்க்குறாங்க. அந்த மாநிலத்தை இன்னும் வறுமையிலேயே 50 ஆண்டுகளுக்கு பின்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி வச்சுருக்காங்க. எல்லா மாநிலம் நம்ம மாநிலம் தான் கம்பேர் பண்ண போகும்.
அது 10,000 ஏன் இப்போ கொடுத்தீங்க? போன வருஷம் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? போன வருஷம் 10,000 ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. பணமும் காரணம், தேர்தல் ஆணையமும் காரணம், இந்த எஸ்ஐஆர் என்பதும் காரணம். மெயின் காரணம் எஸ்ஐஆர். அதனால தமிழ்நாடு மாநில பணத்திலிருந்து கொடுப்போம், ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்காது. ஆனால் இப்போ கொடுத்துக்கிறது ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு. சென்ட்ரல் பட்ஜெட்லேருந்து அலோகேஷன் பண்ணுறாங்க. பீகாருக்கு அவ்வளோ பெரிய பணம். இன்றைக்கி இந்தியாவில் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் தான் அதிகம். ஏன் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிகம்? ஒரு கால் சந்திரபாபு நாயுடு இருக்கார் அந்த சேரில், இன்னொரு கால் நிதிஷ்குமார் இருக்கு. இந்த 2 கால்களும் இல்லைன்னா அந்த சேர் நாற்காலி கீழே விழுந்து போயிடும். அதனால் எத்தனை லட்சம் கோடி கேட்டாலும் கொடுக்குறாங்க. யாருடைய பணம்? எங்களுடைய பணம், தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை கொடுக்குறாங்க. இதை தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பாடின பாட்டு தான் ஞாபகம் வருது. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டில்ன்ற மாதிரி. எவ்வளோ காலம் ஏமாற்ற போகிறாங்களோ ஏமாத்துட்டு. நான் சிவகங்கையில் கூட ஒருபோதும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் இதை முடிவெடுக்கும்னு சொல்லியிருந்தேன். எனக்கே அந்த அதிகாரம் இல்லை. என்னுடைய அதிகாரம் எனக்கு என்னன்னு தெரியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் நேஷனல் பார்ட்டி, ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோடைய ஒரு யூனிட் தமிழ்நாடு. அகில இந்திய தலைவர் அங்கே வழிகாட்டுறதுக்கு இருக்காங்க. தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இருக்கார். அதுக்கு மாதிரி இங்கே இன்சார்ஜ் ஒருத்தர் கிரீஷ் சோடங்கர்னு ஜெனரல் செக்ரட்டரி வந்திருக்காரு. அவர் தான் இதை பார்த்துக்கிறார். அவங்களுடைய அனுமதி இல்லாமையும் அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நான் போயிட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இத்தனை சீட்டு வேணும்னு கேட்டோம்னா என்னை விட முட்டாள் எவனும் இருக்க மாட்டான். நாங்கள் அதுமாரி எந்த இடத்துலையும் கேட்க மாட்டோம். சில பேர் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த விருப்பத்தை நாங்கள் தலைமைக்கு சொல்லியிருக்கோம். இறுதி நிறைவான முடிவை தலைமை எடுக்கும். எந்த காலகட்டத்தில் பேசணுமோ அப்போ பேசுவாங்க. எங்களுக்குள்ளே ஒரு பிணக்கம் இல்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது. என்ன சொல்ல போனால் எஃகு கோட்டை மாதிரி ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. அசைச்சு கூட பார்க்க முடியாது. பாருங்க, நீங்களே கேளுங்க. ஒரு 6 மாதம் பொறுத்து, 1 வருஷம் பொறுத்து கொடுங்க. எப்படி நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? 5 வருஷமா 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காதவங்க இப்போ எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? சொல்லுங்க. 5 வருஷமா ஏன் கொடுக்கல? நிதிஷ்குமார் தானே முதலமைச்சர். பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தானே ஏன் கொடுக்கல? ஒரு யதார்த்தமான கேள்வியை கேளுங்க. நீங்களே கேளுங்க. ஏன் சார் 5 வருஷமா கொடுக்கல, 10 வருஷமா கொடுக்கல, இப்போ எப்படி ஆட்சிக்கு வந்தோன்னு 1 வருஷம் மேஜிக் எதனா இருக்கா? ஜீபம்பா எதனா இருக்கா? பக்குவம் பத்தாதா? அவருக்கு என்ன பேசணும்னு தெரியாம டாடின்றாருங்க. நான் எங்க அப்பாவை தானே டாடி என்னுவேன். எங்க அப்பா விட்டு இன்னொருத்தர போய் டாடி என்னோட அவர் இன்னொருத்தர போய் டாடி என்றாருன்னா அவர் என்ன பக்குவம் இருக்கு? அவருக்கு டாடியும் தெரியல, மம்மியும் தெரியல. ஓகே, நம்ம அநாகரிகமா பேசுறது. எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கும். இது ஜனநாயக நாடு. மக்கள் பார்த்துருக்காங்க. எவ்வளவு காலம் எல்லாரையும் போட்டு இடி ரைடை வச்சோம், ஒன்றிய இயக்கங்களை வச்சோம் நசுக்க முடியும், ஒடுக்க முடியும். ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வரும். ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாடு பக்குவப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க மக்கள். யார் யாரை எங்கெங்கே வைக்கணும், எப்படி தீர்ப்பளிக்கணும்னு தெரியும். நாங்கள் யாரையும் இழுக்க முயற்சி பண்ணலாம். நாங்கள் தான் வலிமையாக இந்தியா கூட்டணியில் இருக்கோம். அப்புறம் நாங்கள் இழுக்க முயற்சி பண்ணுறோம். எது ஆத்தென்டிக்கான செய்தி எங்களுடைய அகில இந்திய தலைமை சொல்கிறது தான், வேற யாரும் சொல்கிறதும் இல்லை.